மத்திய அரசிலிருந்து மத்திய அரசுக்கு தேவையான வேலைக்கான ஆட்களை தேர்வு செய்வதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கான நபர்களை தேர்வு செய்யறது. அதுவும் பெர்மனன்ட் பேசிஸ்ல இந்த அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. 7565 நபர்களை தேர்வு பண்ண போறாங்க. ஓகே, அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் 22 செப்டம்பர் 2025, லாஸ்ட் டேட் 21 அக்டோபர் 2025. 4 கேட்டகரியில ரெக்ரூட் பண்றாங்க. ஓகே, எல்லாமே கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். அதுல நிறைய டிஃபரன்ஸ் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் மேல் அப்படின்றதுல 4408 பேரை ரெக்ரூட் பண்றாங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் மேல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதர்ஸ்ல 285 நபர்களை தேர்வு பண்றாங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் மேல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கண்டோன்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 376 பேரை ரெக்ரூட் பண்றாங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் ஃபீமேல்ல 2496 நபர்களை தேர்வு பண்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியிலையும் ரெக்ரூட் பண்றாங்க, நார்மல் பீப்புள்லையுமே ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல மொத்தமா ஒரு 600க்கும் குறைவான நபர்களை தேர்வு செய்யறாங்க. நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ஒரு 7000 நபர்களை இவங்க தேர்வு செய்யறதுக்கு இருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2000 இருந்து 2007 அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கல்வி தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆவதோ இல்லை 12ஆவதோ படித்திருந்தாலே போதும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. வயது வரம்புல ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் அப்படின்றது குரூப் சில தான் உங்களை ரெக்ரூட் பண்றாங்க, லெவல் 3ல. அதனால 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி இருக்கும், பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகே, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆச்சு. எக்ஸாம் சென்டர் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஈவன் பாண்டிச்சேரியிலுமே இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர்ல இருக்கு. பாண்டிச்சேரியிலேயே ஒரு எக்ஸாம் சென்டரை மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், சிலருக்கு இருக்கு, சிலருக்கு இல்லை அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கான பேமெண்ட்டையும் பே பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. உமனா இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேலா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எந்த கேட்டகரியா இருந்தாலும் 100 ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதுல சில முக்கியமான டேட் அப்படின்றதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 21 அக்டோபர் 2025. பேமெண்ட் பண்றது அந்த அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு முன்னாடியே பண்ணிடணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை கலெக்ட் பண்றதுக்கான கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா 31/10/2025 பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான கரெக்ஷன்ஸையும் அப்டேட் பண்ணிடணும். எக்ஸாமினேஷன் அப்படின்றது 1 டிசம்பர் 2025 இல்லை ஜனவரி 2026 இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாம் இந்த தகவல்கள்ல இருந்த சம்மரி. டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் டீடைல் அப்படின்றது பிடிஎஃப் லிங்காகவும் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய லிங்கையும் தனியா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். போய் பாருங்க, படிச்சு பாருங்க. ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனோட இருங்க. எக்ஸாமை முடிங்க, கான்ஸ்டபிள் ஆகுங்க. அதுதான் இந்த வீடியோ பதிவு செஞ்ச எங்களுக்கான மகிழ்ச்சி. இந்த மாதிரி பல்கா ஒரு 7000 எண்ணிக்கைகளில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை கடைசி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எலிஜிபிளான நபர்களும் இந்த வேலை வாய்ப்புகளை போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் என்ஜிஓ பதிவு செய்யறோம். தொடர்ந்து பதிவு செய்வோம். ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வரை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.